என்ன பாருங்க நம்ம செய்யும்போது எப்படி கொட்டா சூப்பராக செய்ய என்கிட்ட நான் செய்யறது சின்ன கொட்டை தான் செய்ய போகிறேன். குச்சியும் குழம்பு நல்லா இருக்கா? குச்சியும் குழம்பா கிடைக்கும். நம்ம கொட்டா செய்வோம் தரேன். இப்போ வெயில் காலம் வந்தால் பதினி வந்துடும் எங்கள் ஊருக்கு. ஆனால் பதினி விற்கிது, போய் பதினி வாங்க போகிறோம். அங்கே நின்றுட்டீங்களே இருக்கா நல்லா இருந்தா ஊத்தரையா குச்சி இந்த ஓலையை சின்ன செய்யறதுக்கு ஓலை விடுங்க. ஓலை கொட்டை பண்ணி பார்க்கலாம். கீழே போட்டு கொட்டை பண்ணுற ஓலை கொடுங்க. சும்மா பின்னி பார்க்கலாம். அது வீட்டில் யூஸ் பண்ண போகிறோம். சும்மா விளையாடுற மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அது இல்லை இல்லை கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. முன்னாடி அங்கே சின்ன பிள்ளை கொட்டாய் பண்ணி விட்டுருக்கோம். ஓலை வாங்கியாச்சு. நம்ம கொட்டாய் செய்யலாம். இப்போ வெயில் காலம் வந்தாலும் எங்கள் ஊரில் இப்போ அதிரி நொங்குலாம் வர ஆரம்பிச்சிடும். அப்படி தானே? நொங்கு வருதா? சரி வாங்கியாச்சு. பதினி வாங்கி குடிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. போன வருஷம் வெயில் காலத்தில் வாங்கினது. இந்த வருஷம் வந்திருக்கு. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுங்க. எப்போ வருதோ அதை அப்போவே குடிச்சு அனுப்பிச்சுக்கணும். இல்லை தண்ணி வர்றதுக்கான தண்ணி இல்லை. தண்ணி வரும்போது தண்ணி வந்து அள்ளணும். போயிட்டாங்க. அதுக்காண்டி குடத்தெல்லாம் க்ளீன் எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்துக்கு நாட்டாமல் நின்றுக்கிட்டு இருக்கு. வசிம் பாப்பாலாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம கொட்டா செய்வோம். இது ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சோமாக்க சூப்பராக இருக்குங்க. இதை வச்சலாம். எப்படி இருக்கு பாருங்கள். கம்மா தண்ணி மாதிரி இருக்குது பாருங்களேன். இப்போ பதினி காலையே வாங்கி வச்சேன். வசிம் வந்து எந்திரிச்சு இப்போ தான் உட்காந்துருக்காரு. கொடுத்துடலாம். இப்போ ஓலையில் வந்து வசிம் குடிக்க போகிறாரு. ஆனால் ஓலை வந்து லைட்டாக ஓட்டையாக தான் இருக்குது. சீக்கிரம் குடிச்சு காட்டு. நல்லா இருக்கா சீவன்? இப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த வெயில் காலத்தில் வந்து பதினிலாம் மிஸ் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாங்கி குடிச்சிருங்க. ஏன்னா எல்லா டைமும் இந்த பதினி கிடைக்காது. இப்படி கூட காலத்தில் தான். ஆனால் கிராமங்களில் கண்டிப்பாக பதினி வந்துடும். பதினி நொங்குலாம் வந்துடும். ஆனால் சிட்டி பக்கம்லாம் வருமானம் எனக்கு தெரியாது. நான் இருந்திருக்கேன். நானும் ஒரு நாள் பார்த்ததே இல்லை. இப்போ நான் வந்து கிளாஸில் தான் குடிக்கப்பேன். ஆனால் இதில் குடிச்சமாக்கும் அது ஒரு டேஸ்ட்டுங்க. நல்லாயிருக்கும். கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாம். கொஞ்சம் ஓலையில் குடிச்சுங்களேன். அது ஒரு வித்தியாசமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பதினி குடிச்சாச்சு. இப்போ இது வந்து நம்ம கொட்டா செய்ய போகிறோம். நம்ம கொட்டையை வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நாங்கள் சின்ன வயசில் வந்து நாங்கள் பதினி குடிச்சோமாக்கும் இந்த இலையெல்லாம் வந்து ஓலையை நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு எங்கள் அத்தம்மா இருக்கும். அது வந்து ஓலை கொட்டானா செய்வாங்க. அதை பார்த்து நாங்களும் கொட்டை செய்ய கற்றுக்கிட்டோம். நாங்கள் முன்னாடி இருக்கும்போது அதெல்லாம் செய்வோம். இப்போ அதுக்கடுத்து கல்யாணம் முடிச்சாங்கட்டு போயிட்டோமா, அதுக்கடுத்தெல்லாம் மறந்துட்டோம். இப்போ நம்ம நாளும் நான் வாங்கி வச்சுருக்கேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு மறந்துச்சா அதில் ஞாபகம் இருக்கா? எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு இருக்குதுன்னு தோணுது. மறக்கலை. நம்ம ட்ரை பண்ணால் எப்பயுமே ஒன்று பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டமாக்கும் நம்ம ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தன்னால் வந்துடும் இல்லையா? அதனால தான் சரி வாங்கி வச்சுருக்கேன். சின்ன கொட்டைனா அழகாக செஞ்சு பார்க்கலான்ட்டு நான் எப்படி செய்து நம்ம காட்டுறேன் பாருங்கள். அவங்க எக்ஸ்ட்ராவே ஓலை கொடுத்தாங்க. ஓலையெல்லாம் அவங்க வந்து பதினி குடிக்கிறவங்களுக்கு அதை ஊற்றி தான் கொடுத்ததுனால கொடுத்தாங்க. லாஸ்ட் ஆகிடுச்சா இருக்கிறத கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்துகிட்டு இதை நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். அழகாக ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் செய்கிறது சின்ன கொட்டை தான் செய்ய போகிறேன். அதனால் நான் இதை வந்து 2ஆக பிரிக்கணும். இந்த இருக்கா 2ஆக பிரிச்சுக்கலாம். 2ஆக பிரிச்சுட்டு இது வந்து நம்ம கண்டிப்பாக தேவைப்படும். லாஸ்ட் நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் தனியாக பிரித்து நம்ம வந்து சமமாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம கொட்டாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுவும் சரியில்லை. கொஞ்ச நேரத்தில் காஞ்சிருங்க. பச்சையாக இருக்கும்போது நம்ம கொட்டை செஞ்சால் தான். ரெண்டாவது வந்து காஞ்சாக்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து முறிஞ்சு உடஞ்சிரும். அதனால் வந்து பச்சையாக இருக்கும்போது நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். மற்ற
பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம தேவையான அளவு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம். என்கிட்ட நான் செய்கிறது சின்ன கொட்டை தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த அளவு மட்டும் எடுத்துட்டு காண்டாமல் வந்து ஓலையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். ஆனால் இது வந்து புடி லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி இது தேவைப்படும். அதுக்காண்டி இதை எடுத்து வச்சுருக்கேன். இருக்கட்டும். இப்போ ட்ரீயை நம்ம கொட்டா செய்யலாம், ஆனால் அதுக்கெலாம் டைம் இல்லை எனக்கு செய்கிறதுக்கு. இப்போதைக்கு வந்து நம்ம அதனால் மறந்து போச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு செஞ்சு. இப்போ நம்மளால் செய்ய முடியுமாங்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா வருதா இந்த சொதப்பு தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இது வேண்டாம், தேவையான தூக்கி போட்டுடலாம். எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இதை வச்சுக்கலாம். இது வந்து ஒன்று ஃபர்ஸ்ட்டுக்கு இதை வச்சுட்டு இதை வந்து மேலே வைக்கணும். இதே மாதிரியே நம்ம பின்னி எல்லாத்தையும் வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கணும். இதே நம்ம கொட்டா வர்றது. அதே மாதிரி இதையும் இப்படி வச்சுக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்களேன், அந்த சமங்கள் வந்து கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இப்படி வச்சுக்கணும். அப்படியே மாற்றி வச்சுட்டே வரணும். நமக்கு எவ்வளோ தேவையோ. சாரி, இது வந்து இப்படி உள்ளே வரும். இதை வந்து எடுத்துட்டு இது வரும். வந்துச்சா பாருங்களேன், தெரிஞ்சிச்சா? இதை வந்து இது இப்படி வரும். நம்ம மாற்றி பின்னிட்டே வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். அப்படி கொட்டா சேஃபுக்கு வந்துடும். அதே மாதிரியே இதையும் வச்சுக்கலாம். கல் கொண்டாங்க வலையை எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட் லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்துடுங்க. அது அப்படித்தான். ஓகேங்களா? அமைப்பெல்லாம் செய்ய போகிறோம். நானே மறந்துட்டேன். எங்கள் அத்தம்மா இருப்பாங்க, அப்போ நேரத்தில் செய்யுங்களா. அப்போ நான் செய்கிறத நான் பார்த்த மணிக்கே இருப்பேன். அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன். அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணுவேன். பார்த்து அதே மாதிரி செய்யன்னு தோணும் எனக்கு. அதே மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஆனால் கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரியும், நான் செஞ்சுருக்கேன் நிறையா கொட்டான்லாம். ஆனால் அது கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு வந்து அவ்வளோதான் டச் விட்டுருச்சு. அதுக்கடுத்து நம்ம அங்கிட்டு போயிட்டோமா, நம்ம அந்த ஊரில் இல்லை. அதனால் அதோட இதில் இல்லை. ஓகேங்களா? அவ்வளோதான், போதும். இந்த எடுத்துட்டோமா, காட்டுமா, போதும். நம்ம செய்ய போகிறது சின்ன கொட்டான் தான். இப்போ நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணாதான் நமக்கு வந்து இதாக இருக்கும். இதை வந்து இந்த கூட இருக்குது பார்த்திங்கன்னா, இதை வந்து மடக்கி வச்சுக்கணும். பிடிக்க இதையும் நம்ம மடக்கிறது. அதே மாதிரியே வந்து இங்கே இருக்காரு, அப்படியே மடக்கணும். இந்த அப்படியே கச்சா. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம்ல, அதை வந்து இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்து நம்ம வந்து உள்ளே விட்டு அது சமமாக வச்சுக்கணும். கொஞ்சம் டைட்டாகவே இந்த ரவுண்டு பண்ணி வச்சுக்கணும். பின்னப்புறம் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். ஓகேங்களா? எனக்கு இப்போ கொஞ்சம் குழப்புற மாதிரி தான். ஓரளவுக்கு கொட்டை வந்துருச்சு. இன்னும் 4-5 சுற்று வச்ச மக்கள் நம்ம கொட்டை ஃபினிஷ் ஆயிரும். அப்புறம் மேலே சொல்லும்போது சூப்பராக ஆயிரும். இங்கே பாருங்க, அழகாக இருக்குல்ல. இன்னும் 4 சுற்று வச்சுட்டு உங்களுக்கு எப்படி காட்டுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பச்சைன்னு இருக்க மாதிரி இருக்குங்க. அப்போ செய்ய கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இப்போ ஒன்று எடுத்துட்டு நான் இதை மடக்க போகிறேன். ஒன்று உள்ளே எடுத்து வெளியே மடக்கணும், வெளியே இருந்து உள்ளே மடக்கணும். வந்து நமக்கு இந்த அளவு போதும். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா ஃபினிஷிங் பண்ண மேலே வந்து நம்ம நிறைய ஓலை கொடுத்து நான் டைட் பண்ணி நல்லா இந்த கேப்பே இல்லாமல் அழகாக ஆக்கிடணும். பாருங்கள், சூப்பராக கொட்டா செஞ்சுட்டு பார்த்தீங்களா? இதுக்கு மூடிலாம் செய்வோம். இப்போ செய்ய டைம் இல்லை. இப்போ வந்து மேலே வந்து ஃபினிஷிங் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம செய்யும்போது எப்படி கொட்டா சூப்பராக செஞ்சுட்டு பார்த்தீங்க. இதில் வந்து அழகாக ஏதாவது ஜாமான் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் நான் மறக்கவே இல்லைங்க. அது நம்ம வந்து பின்னும்போது வந்து அந்த ஞாபகம் வந்துடுது. அந்த எந்த ஒரு விஷயமே நம்ம பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டோமாக்கு அது வாழ்நாள் ஃபுல்லாக மறக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு இது ஒரு உதாரணம். ஆனால் நம்ம பின்னி வந்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் அதை கட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்துருச்சு. எனக்கு சூப்பராக கொட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா க்யூட்டாக அழகாக இருக்குல்ல, குட்டியோன்னு கொட்டியா பாருங்க. டீ போட்டு வந்தாச்சு. யாராருக்கும் டீயில் வந்து சேவு போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. டீயில் சேவு மிச்சர்லாம் போட்டு சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் இவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நாங்கள் காலைல டீயில் வந்து சேவு மிச்சரு பூரி எல்லாம் முக்கி சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் குடும்பத்தில் ஹேபிட்.